ஏகதந்தன், விநாயகரின் தந்தம் முறிந்த கதை. ஒரு நாள் மகா முனிவர் வியாசர் உலகின் மிகப்பெரிய இதிகாசமான மகாபாரதம் எழுத முடிவு செய்தார். அவர் விநாயகரை அணுகி, நீ என் எழுத்தராக இரு, நான் சொல்வதை எழுத வேண்டும் என்றார். விநாயகர் சம்மதித்து கூறினார், சரி, ஆனால் நீ சொல்லும் போது ஒரு நிமிஷமும் நிற்கக்கூடாது. நீ நிறுத்தினால் நான் எழுத மாட்டேன். வியாசரும் சிரித்து, நீ எழுதுவதற்கு முன் ஒவ்வொரு சொற்றொடரின் அர்த்தத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்றார். இருவரும் அமர்ந்து மகாபாரதத்தை தொடங்கினர். வியாசர் சொல்ல விநாயகர் வேகமாக எழுதினார். ஆனால் நடுவில் அவரது எழுதுகோல் உடைந்து போனது. ஆனாலும் அவர் நிற்கவில்லை. தனது வாக்கை காக்க விநாயகர் தனது ஒரு தந்தத்தை உடைத்து அதை எழுத்துக்கோலாக பயன்படுத்தினார். மகாபாரதம் முடிந்தபின் வியாசர் மகிழ்ந்து ஆசீர்வதித்தார். உன் அர்ப்பணிப்பு என்றும் நினைவில் நிற்கும். அந்த நாள் முதல் விநாயகர் ஏகதந்தன் என்று அழைக்கப்பட்டார், ஒரு தந்தம் கொண்டவன்.